தலைப்புச் செய்திகள். தொகுதி மறுவரை மசோதா நகலை எரித்து முதல்வர் ஸ்டாலின் எதிர்ப்பினை பதிவு செய்தார். கூட்டமெல்லாம் குடும்பமாகாது, அது கலைந்துவிடும் என விஜயை குறிவைத்து தாக்கி பேசிய கமல்ஹாசன். மறுவரைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரலாறு தந்த கடைசி வாய்ப்பை பயன்படுத்தி பாஜகவை எடப்பாடி பழனிசாமி ஒருமுறையாவது எதிர்த்து பேச வேண்டும் என கடுமையாக சாடியுள்ளார். ஆபரண தங்கத்தின் விலை இன்றும் அதிகரித்து 1 கிராம் 14,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் மக்களவைத் தொகுதிகள் மறுவரை செய்யப்படுவதையொட்டி வியாழக்கிழமை காலை நல்லிப்பாளையத்தில் மேற்கு நகர அவைத் தலைவர் N.K. செல்லப்பன் வீட்டின் முன் நிறுவப்பட்டிருந்த 20 அடி உயர கொடிக்கம்பத்தில் கருப்பு கொடியை ஏற்றி வைத்து எதிர்ப்பை வெளிப்படுத்தினார். அதன் பிறகு தொகுதி மறுவரை மசோதாவின் நகலை அவர் தீயிட்டு கொளுத்தினார். இந்த போராட்டத்தின் போது திமுகவினர் கருப்பு நிறத்தில் உடை அணிந்து வந்திருந்தனர். மாநிலம் முழுவதும் வியாழக்கிழமை காலை 11 மணிக்கு தொகுதி மறுவரை மசோதா நகலை எரித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி சேலத்தில் திமுகவின் வேட்பாளர் அறிமுகம் மற்றும் பொதுக்கூட்டம் புதன்கிழமையன்று நடந்தது. இந்த கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் உட்பட கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்று பேசினர். இக்கூட்டத்தில் பேசிய மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரான கமல்ஹாசன் 33 விழுக்காடு பெண்களுக்கு இடஒதுக்கீடு மற்றும் டெலிமினேஷன் என்று சொல்லும் சூழ்ச்சியையும் ஒன்றாக இணைத்துவிடக்கூடாது என்பதுதான் எங்களின் கருத்து என தெரிவித்தார். இங்கு பெருங்கூட்டம் வந்துள்ளது, எந்த அசம்பாவிதமும் இல்லை, ஒரு விபத்து இல்லை, கூட்டம் நடத்துவதற்கும் இது ஒரு முன்னுதாரணம். வழிதவறி போக வேண்டாம், கூட்டமெல்லாம் குடும்பமாகாது, அது கலைந்துவிடும் எனவும் கூறி தாவேக தலைவர் விஜயை குறிவைத்து தாக்கி பேசினார். தொகுதி மறுவரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாமக்கல் மாவட்டம் நல்லிப்பாளையத்தில் கருப்பு கொடி ஏற்றினார். தொகுதி மறுவரை மசோதா நகலை எரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போராட்டம் நடத்தினார். பின்னர் பேசிய ஸ்டாலின் அவர்கள் மகளிர் இடஒதுக்கீட்டை தாம் வரவேற்பதாகவும், ஆனால் தொகுதி மறுவரைதான் பிரச்சினை என்றும் குறிப்பிட்ட அவர் வரலாறு தந்த கடைசி வாய்ப்பை பயன்படுத்தி பாஜகவை எடப்பாடி பழனிசாமி ஒருமுறையாவது எதிர்த்து பேச வேண்டும் எனவும், ஒரு தமிழனாக இருந்து கொண்டு தில்லிக்கு முதுகு வளைந்து கொடுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையிலேயே வெட்கமாக இல்லையா என்று கடுமையாக விமர்சித்து கேள்வி எழுப்பினார். தங்கம் விலை கடந்த சில நாட்களாக ஏறுமுகத்தில் இருந்து வருகிறது. நேற்றைய நிலவரப்படி கிராமுக்கு 100 ரூபாயும் சவரனுக்கு 800 ரூபாயும் உயர்ந்து 1 கிராம் 14,320 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 1,14,560க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வியாழக்கிழமையான இன்று சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,14,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் கிராமுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 14,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.